Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம சாஃப்டான எக்லெஸ் டோனட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டோனட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மைதா 250 கிராம், சர்க்கரை, பட்டர், ட்ரை ஈஸ்ட், வெனிலா எசென்ஷியல், ட்ரை ஃப்ரூட்ஸ், கர்ட், கொஞ்சமாக சால்ட். ஸோ நான் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். டோனட் பண்ணுறதுக்கு நான் மைதா 250 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். அந்த 250 கிராமுக்கு 4 ஸ்பூனோட ஈஸ்ட் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு கொஞ்சம் சுடுக்கி உப்பு, நான் 2 ஸ்பூன் அவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இது 250 கிராமுக்கு அளவு. இதுக்கு நான் தண்ணி சூடு பண்ணி வெதுன்னு இருக்கணும். அந்த தண்ணியில் தான் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சில பேர் இதுக்கு பால் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நான் இன்றைக்கி தண்ணியில் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி பால் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை விடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். பார்த்திங்களா, நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. டோனட்டில் மாவு அப்புறம் உள்ள கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் தண்ணியாட்ட நல்லா இதாக இருக்கணும். இப்போ நான் இந்த வேறு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மைதா ஆட் பண்ணிக்க போகிறேன். இது 250 கிராம் மைதா. ஸோ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 2 ஸ்பூன் அவ்வளோ கர்டு போட்டுக்கிறேன். இது எல்லாம் 250 கிராமுக்கு அளவு. இதுக்கு ப்ளஸ் நான் இப்போது வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோவில் நான் வெனிலா எசென்ஷியல் சேர்த்துறது மிஸ் பண்ணிட்டேன். அந்த கேப்பில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிங்க. வெனிலா எசென்ஷியல் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண மேலே நம்மளுக்கு மாவு ஹார்டாக இருக்கா இல்லை தண்ணியாட்டம் இருக்கா? ஹார்டாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணிடுதாங்க, கொலன்னு ஆகிடும். நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மாவை டேபிள் மேலே ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். டேபிள் மேலே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா நாம்பிக்கலாம். நான் இந்த மாவுக்கு பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். எப்படியும் இந்த டோனட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 50 கிராம் மேலே நம்மளுக்கு பட்டர் தேவைப்படும். நான் மாவு பிணையும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். நல்லா நாம்பும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நாம்பிக்கலாம். அப்போ நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். நல்லா நாம்பி எடுத்துக்கலாம். கையை இழுத்து அதே ஃபோர்ஸில் பேக் வரணும். அப்போ தான் மாவு நல்லா ஸ்மாஷஸ் ஆகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாவு ரொம்ப கொலன்னு இருக்கும். பட்டர் போட்ட மேலே இன்னும் கொலன்னு நம்ம ஸ்மாஷ் நல்லா நாம்பி விடும்போது தான் மாவு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேபிளுக்கும் கைக்கும் எல்லாம் ஒட்டும். நல்லா பெணியும் போது மாவு பார்த்திங்களா, பெனியா டேபிளில் கூட ஒட்டலை, கையில் கூட ஒட்டலை. இது கரெக்டான மெத்தட். இது நம்ம மாவை 15 நிமிஷம் மேலே வரைக்கும் நல்லா நாம்பி விடணும். அப்போ தான் சாஃப்டான நம்மளுக்கு டோனட் நம்மளுக்கு கிடைக்கும். மாவு நல்லா பெஞ்சி பாருங்கள். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பரோட்டாக்கு மாவு பெணிவோம் இல்லையா, அது லேயராக இருக்கும் பார்த்திங்களா, லேஸாக. அந்த மாதிரி இந்த மாவு கூட பெஞ்சிக்கோங்க. நான் நல்லா 18 நிமிஷம் வரைக்கும் மாவை நல்லா பெஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா நம்ம ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கலாம். பால் மாதிரி ஹேர் வெளியே பாஸ் ஆகக்கூடாது. எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாவை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு நான் பவுலில் ஆல்ரெடி நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போது மாவுக்கு கூட நான் பட்டரை அப்ளை பண்ணிட்டு 1 hour வரைக்கும் நான் ப்ரூஃபிங்க்கு விட போகிறேன். நான் இதுக்கு பிளேட்டை மூடிக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஃபுட் ரேப்பர் மேலே வரும் இல்லையா, அதை கூட இது பண்ணிக்கோங்க. ஏர் வெளியே பாஸ் ஆகக்கூடாது. நல்லா 1 hour வரைக்கும் ப்ரூஃபிங் விடுங்க. இப்போ 1 hour ஆயிருக்கு பார்த்திங்களா. மாவு நல்லா உப்பி வந்துருக்கு. இப்போ நான் ஒரு டிஷ்ஷு மூட்டுக்க போகிறேன். பார்த்திங்களா, மாவு கொஞ்சம் கூட கைக்கும் ஒட்டலை. இப்போ நான் பவுல்லேருந்து மாவு எடுக்கிற பாருங்கள்.
பவுலில் கூட மாவு ஒட்டாமல் வரணும். இதுதான் மெத்தடு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் மாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு நான் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் எந்த சைஸில் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணுமா குட்டியாக வேணுமான்னு நான் மீடியம் சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இது நான் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு இதில் ஒரு 6 வந்திருக்கு. இப்போது கட் பண்ணியிருக்க மாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெஞ்சிட்டு மாவு இந்த மாதிரி 2 ஃபிங்கர் மதியத்தில் அந்த மாவு வந்து ரோல் ஆகணும், பால் மாதிரி ரோல் ஆகணும். அப்புறமேல ஓப்பனாக இருக்கிற இடத்துலலாம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஏர் வந்து பாஸ் ஆகக்கூடாது. அதனால தான் மாவை நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அமுக்கிறாதீங்க, ஃப்ளாட்டாக கொஞ்சம் ஒரு இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். கேப் இருந்தால் இந்த மாதிரி ஹோல் பண்ணிட்டு நல்லா அகலமாக பண்ணிக்கிறேன். இல்லைனா உங்கள்கிட்ட டோனட் கட்டர் இருந்துச்சுன்னா டோனட் கட்டர்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கும் குட்டி குட்டியாக பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அது மேலே மாவு தூவி பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் மறுபடியும் மாவு வந்து உப்பும். இந்த டைமில் வந்து நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்க போகிறேன். ஸோ மாவு பார்த்திங்களா நல்லா உப்பி வந்திருக்கு. நான் வந்து பேனில் உங்கள்கிட்ட பேன் இருந்தால் பேன் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து குட்டி குக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எண்ணெய் வந்து 4 கரண்டி எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோனட் வந்து ரொம்ப முழுகிடக்கூடாது, மீடியமாக அந்த டோனட் சைஸ்லேருந்து கீழே வரைக்கும் எண்ணெய் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா டோனட்டை வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். நம்ம திருப்பி டோனட்டை வந்து வச்சுக்கணும். ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெந்த மேலே பார்த்தீங்களா மதியத்தில் வந்து இந்த மாதிரி லைன் வரணும். இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லா டோனட்டும் வந்து வச்சு எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நான் வந்து எக்கே யூஸ் பண்ணலை. ஸோ எக் இல்லாமல் சாஃப்டான டோனட் வந்து ரெடியாக இருக்குது. எல்லா டோனட்டும் ரொம்ப சாஃப்டாக லைனாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம டோனட்டுக்கு சாக்லேட் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த சாக்லேட்டோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சாக்லேட் வந்து ஹாட்டாக இருக்கணும், நல்லா க்ரீமியாக இருக்கணும் சாக்லேட்டை. ஸோ நான் எல்லா டோனட்க்கு வந்து சாக்லேட்டை வந்து டிப் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா டோனட்க்கும் இதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அப்ளை பண்ண மேலே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரிங்கலோ சாக்லேட்டோ இல்லைன்னா ஜம்ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி டாப்பிங்ஸ் வந்து பண்ணி கொடுங்க. ஸோ சிம்பிளான சாஃப்டான ரெசிபி. சேம் இந்த ரெசிபி கூட என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க மைசூரில் வந்து ஷாப் வச்சுருக்காங்க. நீங்கள் மைசூரில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோ எண்டில் அவங்களோட லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளான எக்லெஸ் டோனட் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவும் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க.